லூயா. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 4:18 தொடங்கி வாசிக்க கேட்போம். உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை என்று நாம் வேதத்திலே அநேக காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறது பல வேளைகளில் நம்ப முடியாத ஒரு காரியம் தான். ஆனாலும் நம் விசுவாசத்தினாலே இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அன்றைக்கும் கூட ஆபிரகாம் சாராள் மூலமாய் குழந்தையற்றவனாய் இருந்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வேதத்திலே சாராள் கர்ப்பப்பை செத்தவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, முடியாது என்று சொல்லப்பட்ட அநேக காரியத்தை அவரால் என்ன செய்ய முடியும்? மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். கற்பம் செத்து போனவர்களுக்கு ஒரு கற்பத்தை உயிர்ப்பிக்க முடியுமானால் இயேசுவின் வார்த்தையினாலே அது சாத்தியமாகும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட பல காரியங்கள் என்ன இது செத்து போய்விட்டது. இனி பிழைப்பதற்கு வாய்ப்பற்ற நிலையிலே இருக்கிறோம். ஆனாலும் நாம் நம்புகிற நம்பிக்கை மாத்திரம் நமக்கு மீதியாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமை குறித்து பேசுகிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. ஆக வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கு அநேக வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா வருஷங்கள் மாறுது, வாக்கு தத்தம் நிறைவேறல. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் சொல்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வாக்கு தத்தம் வருது, ஒரு வாக்கு தத்தம் கூட என் வாழ்க்கையில் நிறைவேறல. அப்படி நீங்கள் நானும் சொல்லுவோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்விலே பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. என்றைக்கு அது நிறைவேறு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, சிறு வயதுல அடிமைக்கும் சுயாதனனுக்கும் வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க தக்கதான தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமான்னு நம்மளை நாம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் போது யோசேப்புக்கு சிறு வயது, கிட்டத்தட்ட 12 வயது வச்சுக்கோங்க. அந்த தரிசனங்கள் நிறைவேறும் போது எத்தனை வயது? 30 வயது. தரிசனங்களை வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொண்ட போது அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதை சுதந்திரிக்கும் வரைக்கும் அதற்காக நீங்க என்ன செய்யணும்? உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அநேகருக்கு அது தெரியல. வாக்கு தத்தத்தை பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்கு, ஆனா எப்ப நிறைவேறு தெரியல சொல்லி சூழ்நிலையின் நிமித்தமாக பின்வாங்கி போகிறார்கள். நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அப்படித்தான் வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருந்தது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். எப்படி சந்ததி எவ்வளவா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணல் தனை போல உன் சந்ததி இருக்கின்றாரு. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படி வாக்குத்தத்தம் சொல்றாரு? பெண்களுக்கு உண்டான எல்லா வழிபாடுகளும் நின்ற போது, கற்பப்பை செத்த போது, அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் தருகிறார். அந்த வாக்கு தத்தத்தை சாராள் விசுவாசித்தாரா அப்படி பார்த்தீங்கன்னா, அதை குறித்து அவள் சந்தேகப்பட்டு சிரித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். இது எப்படி ஆகுமோ என்று. அதனாலதான் ஈசாக்கு என்ன பேரு? சிரிப்புனா ஈசாக்கு, சந்தோஷம்ன்ற பேரு. கர்த்தர் நல்லவர். இப்படி அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் உங்களுக்கு வரும்போது, வாக்கு தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறும் போது நீங்க எப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவர் விரும்புறாரு, பலவீனமா இருக்கக்கூடாது. சரி, நடந்தால் என்ன, நடக்கலாம் என்ன, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டியதான் அப்படி சொல்லி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய தேற்றுதல் மூலமாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆண்டவர் செய்வாரு செய்வாரு அப்படி இல்லைங்க, செய்வார், நிச்சயமாய் செய்வார். எப்ப செய்வாரு? உன் வாழ்விலே அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். எங்கேயுமே வாக்குத்தத்தம் அவர் சொன்னது நிறைவேறாம இருந்ததே இல்லை, இருக்க போறதில்லை. உங்க வாழ்க்கையிலே அது நிச்சயம் நிறைவேறும். அவர் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு நமக்குள்ள ஒரு பெரிய தடை இருக்கு. சூழ்நிலையை பார்க்கிறோம், காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் உனக்கு ஒரு மேன்மை தருவேன்னு சொல்றாரு சொல்லி நம்ம வாக்கு தத்தத்தை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். வருஷங்கள் முடிந்துருது. சரி, இனி புது வாக்கு தத்தத்துக்கு எதிர்பார்ப்போம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? அதுக்குள்ள ஸ்கிப் ஓவர் ஆகி கடந்து வந்துடும். அப்படிலாம் இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் வாக்கு தத்தம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க.
ஆமென். 2023 வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறுமா? இதை ஆண்டவர் கேட்கிறார். 2024 நிறைவேறுமா? நிறைவேறும். 2020 சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? 2024 இல்ல, 2050 ஆனாலும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வாக்கு தந்தவர் யாரு? உண்மையுள்ளவர். அவர் தாம் வாக்கு தந்ததிலே அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் ஆக அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 120 வயது உள்ளவனாய் இருக்கும்போது, 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் துளைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். 100 வயசாயிடுச்சா, கருப்பை போய் செத்து போச்சா, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. என்னால எழுந்திருக்கவே முடியலங்க, நான் இனிமேல் துள்ளி குதிப்பேன் ஆண்டவர் சொல்றாருன்னா, அது சொன்னவர் யாரு? தேவன். யோவானும் பேதுருவும் ஜெப ஆலயத்துக்கு போகும்போது அதற்கு முன்னமா அந்த வசனம் சொல்லப்படுது, தன் முதுகிலே தூக்கி சுமந்து கொண்டு வரப்பட்ட பிறவி தாயின் கருவிலே சப்பானியாய் பிறந்தவன் நாள்தோறும் தேவாலயத்தில் பிச்சை எடுக்கும்படி அங்கே அமர்ந்திருந்தார். நான் நம்புறேன் அவனுக்கு கூட ஆண்டவர் என்றைக்கோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு போல இருக்கு. யாரோ ஒரு தீர்க்கதரிசி மூலமாக என்றைக்கோ சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் என் வாழ்விலும் எதேர்ச்சையாக எதுவும் நடப்பதல்ல, எல்லாவற்றையும் தீர்மானித்தபடி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நாம மறந்துடுறோம், வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்ச பெற்றுட்டு மறந்துடுறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் அப்படி இல்லை, உன் வாக்குத்தத்தங்கள் உயிருள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எண்ணாதிருக்க வேண்டும். எதை எண்ணாதிருக்க வேண்டும்? நீ எந்த சூழ்நிலை இருக்குன்னு நீ என்ன வேண்டாம். கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டாச்சு அப்படின்னு என்ன வேண்டாம். ஏன்னா அங்க மார்த்தா சொல்றார், ஆண்டவரே சரீரம் 4 நாளாயிட்டு நாரி போகுமே. விசுவாசம் எங்காச்சு? எங்கேயோ காணா போச்சு. அப்பதான் முன்னாடி சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்கிறாயா? மரித்தாலும் அவரோட உயிரை எழுப்ப முடியும் சொல்றாரு. இங்க வந்து என்ன சொல்றாரு? 4 நாளாச்சு நாரி போகும். நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கேட்கிறோம், ஆனாலும் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யறான்? பரவாயில்லப்பா, ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ற அளவு நம்மை நாம் தேற்றிக் கொள்கிறோம். ஆண்டவருக்கும் பரவாயில்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். ஆண்டவருக்கு நீங்கள் நான் வாய்ப்பு கொடுக்க வேண்டாங்க. ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்ற நம்பினா மட்டும் போதும். அவர் எதை எண்ணாதிருந்தார்? தன் சரீரத்தில் எல்லாவற்றிலும் பலவீனமாய் இருந்த போதும் அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. சரீரம் செத்ததாய் காணப்பட்டாலும் அவர் விசுவாசம் உயிரோடு இருக்கிறது. நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலேயோ பல காரியங்கள் சாத்தியமற்றது என்று உலகத்தால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படியாக அங்க வேதம் சொல்கிறது, அவர் செத்து போனதை எண்ணாதிருந்தார். சொல்லுங்க, நானும் கூட என் வாழ்க்கையில தேவன் சொன்னது நிறைவேறலன்னு சொல்லி அதை குறித்து கவலைப்படல. ஏன்னா சொன்னவரு அதை செய்து முடிப்பாரு. நான் என் விசுவாசத்திலே பலவீனமா இருக்க போறதில்லை. இதுவரைக்கும் இருந்தா இனிமேல் இருக்க மாட்டேன். ஏனென்றால் நான் ஆபிரகாமின் சந்ததி, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சந்ததி. அவருடைய சகோதரனாக இருக்கக்கூடிய நானு ஒரு நாள் விசுவாச பலவீனமா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எஸ்தர் விசுவாசித்தால் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை அவளால் என்ன செய்ய முடியுது? திருப்பி கொள்ள முடிஞ்சிச்சு. ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் சொல்லி அங்க யாரு? செங்கோல் நீட்டப்பட்ட ராஜாவிடத்தில் அவர் தயவு கிடைத்தது. நீங்கள் நான் அதான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சாத்தியமே இல்லைனாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். செத்து போயிட்டாரா? உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு. இதை யாரு சொல்றாரு? முத தீர்க்க தரிசனமா யோபு சொல்றாரு. எல்லாவற்றை இழந்து விட்டார், அவர்கிட்ட பெற்றுக்கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த சூழ்நிலை அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நாம அப்படி எதை இழக்கல. இன்னும் நம்ம நிறைய நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சோர்ந்தெடுக்கிறோம். இந்த நிலையில நம்ம என்ன செய்யறோம்? புலம்புறோம், தேவனை சில நேரங்கள் முறுமுறுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடத்தப்படும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அங்க பாக்குறோம்,
அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று. ஆண்டவர்கிட்ட போய் மோசேயை சொல்றாரு, ஆண்டவர் ஜனங்களை முறுமுறுக்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் முறுமுறுப்பை நான் கேட்டேன் என்று அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம எதை கேட்கணும் தெரியுமா? நம்ம ஜெபத்தை கேட்கணும், முறுமுறுப்பை கேட்கக்கூடாது. ஏன்னா முறுமுறுப்பை கேட்டார்னா அங்க இருக்கிற ஜனங்களை அவர் கொன்று போட்டார். தேவனுக்கு முன்பாக நம்முடைய விண்ணப்பம் அவருக்கு பிரியமாய் இருக்கணும். ஐயோ நீங்க செய்யலையே, நாங்க நல்லா இருந்தோமே, உம்மை தேடி வந்து இப்படி ஆயிட்டோமே சொல்லி அவருக்கு முன்னாடி முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம், நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டாண்டாரு. உம்மை நம்புறதுல நாங்க ஒரு நாள் பலவீனமா இருக்க மாட்டோம் ஆண்டவரே. எல்லாம் செத்து போனாலும் எங்க விசுவாசம் உயிரோடு இருக்கு. சொல்லுங்க, எல்லாம் செத்து போனாலும் எங்க விசுவாசம் உயிரோடு இருக்கு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். வாசிப்போம் அந்த வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆமென் முழு நிச்சயமாய் நம்பி ஆமென் தேவனை மகிமைப்படுத்தி அல்லேலூயா விசுவாசத்தில் வல்லவனானான். நீங்க விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? பலவீனன் அல்ல, வல்லவனா இருக்கணுமா? சொல்லுங்க, நான் விசுவாசத்திலே பலவீனன் அல்ல, நான் விசுவாசத்திலே வல்லவன். எந்த சூழ்நிலை என் விசுவாசம் எனக்குள்ளே வல்லமையா இருக்கு தெரியுமா? எல்லாம் முடிந்த போதும் நான் விசுவாசத்தில் வல்லவனாயிருக்கிறேன். ஏனென்றால் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்த இயேசு நிச்சயம் செய்வார். வயசாயிருச்சுங்க, இனிமேல் எனக்கு எங்கெங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது? வயசாயிருச்சுங்க, இனிமேல் எப்படிங்க எனக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைக்க போகுது? எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இனிமேல் எப்படிங்க நான் மேன்மையை உயர்த்தப்பட முடியும்? உனக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரா உயர்த்துவேன்னு? விசுவாசிக்கிறையா? இன்றைக்கு அந்த விசுவாசத்துல நீ வல்லவனா இருக்குன்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஏனென்றால் 100 வயது ஆனாலும் கற்பப்பை செத்து போனாலும் கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் பூமியில ஒன்றுமில்லை. அதை உன் வாழ்வில் என் வாழ்வில் நிச்சயம் செய்வார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் அவிசுவாசமாயிராமல், இந்த அவிசுவாசத்தை குறித்து நாம் கேள்விப்பட வேண்டும் என்றால் என்ன தெரியுமா? யாரெல்லாம் நமக்கு அந்த அவிசுவாசத்தை உருவாக்குவாங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க. சரி விடு பரவாயில்ல, அதை நமக்கு அவர்கள் ஆறுதல் என்று சொல்லி நம்மோடு பேசுவாங்க. நடக்கலாம் பரவாயில்ல, கவலைப்படாத, அடுத்து முயற்சி செய்ய. ஏய், மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நான் எதையோ கும்பிடல, மாறாத தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் உன்னை உயர்த்தி சொன்னாரா, சொன்ன மாதிரி உயர்த்துவாரு. இப்படியே நாம் வச்சுக்கொள்வோம், அப்படி எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். இங்கே ஒரு வாக்கு தத்தத்தை ஒருவருக்கு தந்து ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தினாலே அவருக்கு வெளிப்படுத்தி அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் என்ன, எந்த ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்னா, யாக்கோபு தன் சொந்த சகோதரன் ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய மாமான் வீட்டில் இருக்கக்கூடிய லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போயிறாரு. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அங்க அவரை இருக்க பண்ணினார். அதற்கு கடந்து போகும் வழியில இடைப்பட்ட நேரத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, யாக்கோபு படுத்திருக்கிற ஒரு போகிற வழியில ஒரு இடத்துல படுத்திருக்கிறாரு. அந்த படுத்திருக்கிற இடத்துக்கு பேர் லூஸ் என்று பேர். என்ன பேரு? லூஸ். அங்கே தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகிறாரு. அந்த தரிசனமாகிற இடத்துக்கு அப்ப அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பெத்தேல்னு வைக்கிறாரு. லூஸ் என்ன மாறிடுச்சு? பைத்தியம் தேவனுடைய வீடா மாறிடுச்சு, புறக்கணிக்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யம் மாறிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி அது லூஸ் இல்லை, இனி என்ன வரும்? பெத்தேலா மாறு. பெத்தேல்னா வானத்தின் வாசல், தேவனுடைய வீடுன்னு அர்த்தம். அந்த தேவன் தன்னை வெளிப்படுத்தி, நீ தைரியமா போ, ஓடி போகல, நானே உன்னை கொண்டு போறேன். இன்னைக்கு சில இடங்கள்ல சில சூழ்நிலை நிமித்தமாக நம்மை நாம் மறைத்து கொள்கிறதை குறித்து உலகம் என்ன சொல்லுது? பயந்துட்டான், ஓடி போயிட்டான். இல்லைங்க, என் தரிசனம் நிறைவேறணும்னா நான் என்ன செய்யணும்? சில நேரம் என்னை மறைச்சு வச்சுக்கணும். அது தேவனால் எனக்கு அருளப்பட்டது. அன்றைக்கு யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து போகல, தேவ தரிசனம் நிறைவேறதுக்காக சில காலங்கள் ஆண்டவர் யாக்கோபை மறைத்து வைத்திருக்கிறார். அதை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியத்தை தாமதிக்கிறாருன்னா நீங்க நினைச்சுக்கணும், ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை உங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலையும் செய்ய போறாரு. அதை யாக்கோபு அறிந்தபடினாலே அவர் என்ன செய்யறாரு, அங்கு போகிற வழியில ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகி அந்த இடத்துக்கு பெத்தேல் சொல்றாரு. அவர் போய் கிட்டத்தட்ட லாபானுடைய வீட்டுல ஆடு மேய்க்கிறவர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவிக்காக 7 வருஷம்
2வது இன்னொரு திருமணத்துக்கு 7 வருஷம். அப்புறம் தன் பிள்ளைகளுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம், ஒரு 20 வருஷத்தை, ஒரு 6 வருஷம், ஒரு 20 வருஷத்தை அங்க கழிச்சிட்டாரு. 20 வருஷத்தை கழிக்கும் போது ஆண்டவர் அடிக்கடி யாக்கோபோடு இடைப்படுறாரு. நீ போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. எங்க? இது உன் சொந்த இடம் இல்ல. சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு சூழ்நிலை நிமித்தமாக அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து கவலைப்படாம இருக்கிற இடத்துல நம்ம வாழ்ந்துடலாம் நினைக்கிறோம். யாக்கோபு அப்படிதான் நினைச்சாரு. அங்க இருந்தல நான் ஆண்டவர் விட மாட்டாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார். யாரில் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. காலங்கள் தாமதிச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அப்படியாக ஆண்டவர் 31 அதிகாரத்தை 3 சொல்லுது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களின் தேசத்திற்கு, உன் இனத்தார் இடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன். எங்க எல்லாம் கர்த்தர் உங்களோட இருப்பாரு? எல்லா இடத்துலயும் கர்த்தர் உங்க கூட தான் இருப்பாரு. மனுஷங்க தான் நான் வர்றேன்னு சொல்லி பல நேரங்களில் கூட வந்துட்டு பாதி தூரம் கையை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க ஒரு மனுஷனுடைய கையை நம்பி போனீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க, ஏமாற்றம் அடைவீங்க. கர்த்தருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க, ஒரு நாள் அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். அங்கேயும் ஆண்டவர் யாக்கோபு இருந்தாரு. அப்படியே வாசிப்போம். 32 அதிகாரம் 1 தொடங்கி. யாக்கோபு பிரயாண பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இப்ப யாக்கோபு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, திரும்பவும் நம்ம சொந்த தேசத்துக்கு போவோம் அப்படின்னு போறாரு. போகிற இடத்துல அந்த சொந்த தேசத்துல யார் இருக்கா? யாருக்காக அவர் பயந்து இங்க ஓடி வந்தாரு? ஏசாவுக்கு பயந்து. ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பிடிக்கிட்டு வந்துட்டாரு. அதாவது எப்படியும் ஒரு வழியில வாங்கிட்டாரு. ஏசாவுடைய ஆசீர்வாதங்களையும் யாக்கோபு சுதந்திரிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட சூழல்ல திரும்பவும் போகும்போது அவருக்கு ஒரு பயம். என்ன இருந்தாலும் ஏசா வந்து ஒரு பலத்தவன். ஏசா குறித்து அப்படியே வேதம் சொல்லுது. அப்ப அங்கனை சந்திக்க போகும்போது, தன் சொந்த தேசத்துக்கு போகும்போது யாக்கோபுக்கு ஒரு பயம். ஐயோ, ஆண்டவர் என் கூட இருக்கிறார நம்புறேன், ஆனாலும் ஏசா பலசாலி. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் பல நேரங்கள் இருக்கிறோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆனா கோலியாத்து பலசாலி. ஏய், கோலியாத்து யாரா இருந்தா உனக்கு என்ன கவலை? வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோக தேவன் உன்னோட இருக்கிறாருன்னு சொன்னாலும் அதை நம்ம பல நேரங்களில் விசுவாசிக்கிறதுல யாக்கோபுக்கு பிரயாணப்பட்டு போயிட்டாரு சொந்த தேசத்துக்கு. போன உடனே வாசிங்க 32 திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யார் சந்திக்கிறா? தேவ தூதர்கள் சந்திக்கிறாங்க. ஏன்னா அவர் இருதயத்துல பயம். நான் பிள்ளைகளோட, மனைவியோட, என்னுடைய சொத்துக்களோட எங்க போறேன்? என் சொந்த தேசம் போறேன். அங்க ஒருத்தர் இருக்கான், ஏசா. அவன் என்ன செய்வானோ? இன்னைக்கு நீங்களானும் பல நேரங்களில் என்ன செய்யறான்? எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் பொல்லாதவனுக்கு பயப்படுறத நம்ம நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய விஷயமாவே எப்பொழுது வச்சிருக்கிறோம். பொல்லாதனால உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? பயமுறுத்தத்தான் முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. பிசாசுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. யாரில் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. பிசாசுல அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? பயமுறுத்த முடியும். இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆயிரும். நீங்க சொல்லுங்க, என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர், என் மசுரை கூட உன்னால தொட முடியாது. இந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாததுனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்ம கூட இருந்து பயப்படாத பயப்படாதது 360 வேதத்துல பயப்படாதன்னு இருக்கு. எதனால தெரியுமா? டெய்லி நம்ம வாழ்க்கையில விசுவாசர்கள் பயம் மட்டும் நிச்சயமா இருக்கு. காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என்ன ஆகுமோ நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயத்தோடு தான் இன்னைக்கு எழுந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி எதிர்பார்க்க தெரியுமா? விசுவாசத்தில் நீங்கள் வல்லவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஆபிரகாம் சொன்னது போல எப்படி இருக்கணுமா? எந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசத்திலே வல்லவனா இருப்பேன்னு சொல்லணும். அல்லேலூயா. வாசிப்போம். பிரயாணம் பண்ணுங்கள், தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி, இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். தேவனுடைய சேனை என்ற பேருக்கு என்னவா? மக்னாயிம் என்று பெயரிட்டான். அன்று சொல்றாரு, எப்பா நீ பொண்டாட்டி பிள்ளையோட மட்டும் போல, ஆடு மாடோட மட்டும் போகல, உன்னோடு கூட ஒரு தேவ தூதன் அல்ல, தேவ தூதர்களின் சேனைகளை நான் அனுப்புறேன். சேனைகள் என்ன தெரியுமில்ல? வேடிக்கை பார்க்கிற கூட்டம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிற கூட்டம், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கூட்டம். ஒரு தேவ தூதனுடைய பலம் எப்படிப்பட்டது சொல்லுமா? 1,80,000 பேரை ஒரே அடியில அடிப்பாங்களா? ஒரு தேவ தூதனுடைய பலம் எப்படிப்பட்டது? 1,80,000 பேரை ஒரு அடியில அடித்து வீழ்த்தக்கூடிய வல்லமை உள்ளவங்க. ஆனா இங்க யாக்கோபு கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஒரு தேவ தூதன் அல்ல, மிகாவேல் காபிரியல் மட்டும் இல்ல, தேவ சேனை, தேவ தூதர்களுடைய சேனைகளை ஆண்டவர் அனுப்புறார்.
உன் தரிசனம் நிறைவேறதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேணாம், எழுந்து நடந்தா போதும், ஆமேன்னு சொன்னா போதும், பெலனா இருந்தா போதும், கர்த்தர் உன் தரிசனத்தை நிறைவேற்றிடுவார். யாரெல்லாம் தரிசனத்தை இன்னைக்கும் நம்புறீங்க? உங்களுக்கு தரிசனம் இருக்கா? தரிசனம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை அவர் தெரிந்து கொள்ளும் போது தரிசனத்தோடு தான் அழைச்சிருக்கிறார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேர் சொல்லி அழைக்கிறது என்னது? தரிசனத்தை உள்ளடக்கிற ஒரு வாழ்க்கை. உங்க பேரு தான் உங்க தரிசனம். ஆபிரகாம், ஆபிரகாம் இருந்தவரை ஆண்டவர் என்ன மாத்துறாரு? ஆபிரகாம மாத்துறாரு. ஆபிரகாமுக்கு அர்த்தம் கிடையாது, ஆபிரகாமுக்கு அர்த்தம் இருக்கு. என்னது? ஜாதிகளின் தகப்பன். உன் பேரு தான் தரிசனத்தோட தொடக்கமே. சாராய் என்ன? சாராள் என்னது? ஜாதிகளின் தாய். அப்ப முதல் தரிசனம் எங்க ஆரம்பிக்குது? நான் தாயோட கருவில உருவாறதுக்கு முன்னாடியே எனக்கு தரிசனத்தை கொடுத்து தான் உருவாக்கி ஆண்டவர் தாயோட வைத்து வெளியே வந்து பேர் வைக்கிறாரு. பேர் வைக்கும் போதே தரிசனம் என்ன செய்யுது? உறுதியாக்கப்படுது. அதுக்கப்புறம் நான் அந்த தரிசனத்தில் நிலைச்சிருக்கணும், அந்த தரிசனத்துல ஓடணும், அந்த தரிசனத்துக்கு என்னை விட்டு கொடுக்கணும், அந்த தரிசனத்தை நான் நம்பணும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கொடுத்த தரிசனத்தை யார் நம்புறது இல்ல? பல நேரங்கள்ல நாம நம்புறது. நான்லாம் செய்ய முடியுமா? நீ செய்ய வேணாம்பா. நீ விசுவாசியத்துல மட்டும் பலனாரு, விசுவாசத்தில் பலவீனம் ஆயிராது, நான் பாத்துக்கிறேன். 100 வயசு வரைக்கும் நீங்களாம் எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறுன்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்கணுமா? விசுவாசமா இருக்கணுமா? என்னங்க இப்பதான் எனக்கு இத்தனை வயசு ஆகுது, இன்னும் நான் நம்பணுமா? நம்புங்க. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதுப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை. ஆட்சியை பத்தி நமக்கு கவலை இல்லை, காட்சியை பத்தி கவலை இல்லை. தரிசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஆட்சியிலையும் எந்த சித்தத்தையும் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறத மாற்றாம செய்து முடிக்காம இருக்க மாட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கணும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் யாக்கோபோட இருதயத்தை பார்த்தாரு. இவன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான், இவனுக்கு ஒரு தூதர்லாம் பத்தாது, தேவ சேனையை அனுப்ப சொல்லி அந்த இடத்துல இன்ஸ்டன்டா தேவ தூதர்களை யாக்கோபு காணும்படி செய்தார். அதற்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார். அந்த பேரு, அந்த இடத்துக்கு பேர் என்னது? மக்னாயிம். மக்னாயிம்னா என்னது? தேவனுடைய சேனைகள் என் பேர். இன்னைக்கு யாரு கூட எல்லாம் தேவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க? என் கூட தேவ தூதர் மட்டும் இல்ல, தேவ தூத சேனையே இருக்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் கூட இருந்தாலே சொல்லுவான், ஏய் எங்க அப்பா யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? நீ யாரா வேணா இருந்துக்கோயா. என் கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? என்ன அழைச்சவர் யார் தெரியுமா? என்ன சிருஷ்டிச்சவர் யார் தெரியுமா? என் மேல தரிசனத்தை வச்சவர் யார் தெரியுமா? என்னைக்காவது நம்ம அப்படி சொல்ல முடியுமா? சொல்லணும். நீங்க யாருங்க? நான் பயப்படாதீங்க. அங்க சொல்றாரு ஏனா, நீ யாரு கேட்ட உடனே என்ன சொல்றாரு? வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ள மனிதன் நான்றார். ஆனா அவர் சொல்லும் போது அவர் பயபக்தியே இல்லை, ஆனாலும் சொல்றதுல உண்மையா இருந்தாரு. நீங்கெல்லாம் நினைச்சீனா வானத்தையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளைகள் சொல்றதுல நம்ம தைரியமா இருக்கணும். தரிசனத்தை கொடுத்தவர் நிச்சயம் நிறைவேற்றுவாரு. சூழ்நிலையை பார்த்து பின்வாங்கி போகாதீங்க. நெருக்கத்தை குறிச்சு நீங்க புலம்பாதீங்க. எது இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் உன் கூட இருப்பாரு. யோசேப்பை குழியில போட்ட போது இயேசு எங்க இருந்தாரு? யோசேப்போட தான் இருந்தாரு. அவங்க யோசேப்பை மட்டும் குழியில தூக்கல, இயேசுவை தூக்கினாரு. ஏன்னா இயேசு யோசேப்போடு இணைக்கப்பட்டிருந்தாரு. யோசேப்போடு கர்த்தர் இருந்தது யாரெல்லாம் பார்த்தா? அங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தாங்க. நீங்க உங்க கூட இருக்கிற கர்த்தரை யார் பார்க்காம இருக்கிறான்? நீங்கள் நான் மட்டும் தான் பல நேரங்கள் பார்க்கறது. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க. அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. இவ்வளவு நெருக்கத்திலையும் இவ்வளவு போராட்டத்திலையும் இவ்வளவு பலவீனமான சூழ்நிலையிலையும் உங்கள் விசுவாசத்தில் நீங்க நிலைத்து இருக்கிறீங்க. இதுதான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கான அடையாளம். கற்பம் செத்து போச்சா, லாசர் மரிச்சு போனானா, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே தேவ
தூதர்களுடைய சேனைகள் கூட இருக்காலும் ஆனாலும் யாக்கோபால என்ன செய்யல, இன்னும் பலப்பட முடியல. இயேசு கிறிஸ்து கடல்ல படகுல போகும்போது சீசர்கள் என்ன ஆயிராங்க, கீழே படகுல படுத்திருக்கிறாரு. காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அந்த படகு பார்த்தீங்கன்னா என்ன, அது இயேசு பயணம் பண்ண படகுன்னு காட்டுறாங்க. ரொம்ப பெருசாலாம் கிடையாது, சிறுசா தான் இருக்கு. ஆனா இங்க நம்ம எழுதும்போது கீழே அவர் முன்னே கீழே படுத்திருந்தார் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து டபுள் ஃப்ளோர் இருக்க போட்டெல்லாம் போல நார்மல் போட்ல படுத்திருக்காரு. அப்படின்னா அவர் எங்க படுத்திருப்பாரு, அந்த இடத்துல அவர் அதாவது சீசன் நின்றுக்கிட்டாங்கன்னா அவர் காலு கீழே உட்காந்து படுத்திருப்பாரு. ஏன்னா அதுல வேதம் சொல்லுது, அவர் தலையணை வைத்து அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தாரு. இயேசுவும் கூட இருக்கும் போது கூட நீ பலவீனம் பாருங்கிற, எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறான்றது நான் வார்த்தையில கேட்கறதால மட்டும் நான் பலப்பட மாட்டேன், அதை நான் நம்பினாதான் பலப்படுவேன். நீங்க அநேகர் நினைக்கிறாங்க வசனத்தை கேட்டவொடனே ஆமேன் ஆமேன் ஆமேன், இந்த கமாண்ட் இல்ல நான் சொன்னேன், அதனாலலாம் உன் வாழ்க்கையில மாற்றம் வராதுப்பா. அல்லேலூயா, இங்கே பிரச்சனை இருக்கு, அதுல மாற்றம் இருக்காது. உன் கூட இருக்கிறது நீ உணரணும். யார் உணரணும்? நீ உணரணும். அங்கே சீசர்கள் என்ன செய்றாங்க, அங்கே இருக்கிற இயேசுவை உணராது இருந்தார்கள். உடனே அவர் உசுப்புறாங்க. ஏன்னா தூங்கின அவரால் கிரியை செய்ய முடியாது. அப்படிதானே? இயேசு சிலுவை அடிக்கும் போது கிரியை செய்ய முடியாது. அப்படிதானே? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். கல்லில் வைக்கும் போது இயேசுவால் கிரியை செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்கள் இயேசுவை பார்க்கவே இல்லை, அப்படின்னா இயேசு நமக்கு கிரியை செய்ய முடியுமா முடியாதா? முடியுங்க. விசுவாசத்துக்கு அடிப்படையே காணப்படாத நிச்சயம் நம்பப்படுகிற உறுதியின் வேதம் சொல்லுது. நீங்களான இயேசுன்ற ஒருத்தர் நம்ம தரிசிக்கிறான். ஆபிரகாமுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை. ஆனாலும் அவர் விசுவாசத்தில் எப்படி இருந்தாரா? வல்லவனாய் இருந்தார். இங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு தூதனல்ல, தேவ சேனையே அனுப்புறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் அவருடைய விஷயத்தை செயல்படுறாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப தரிசனங்களும் வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் வந்தாலும் நம்ம சுய முயற்சியை நம்ம என்ன செய்யறது இல்லை, செய்யறத விட்டு விடுறது கிடையாது. திரும்ப திரும்ப நம்ம முயற்சி, நம்மளால முடிஞ்சதை நம்ம ஏதாவது செய்வோம், அவரால் முடிஞ்ச அவர் செய்யுது. ஆனா வேதம் சொல்லுது நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொல்லுது. நம்ம சும்மா இருக்கிறோமா? நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க. இங்க யாக்கோபு என்ன செய்றாரு, தன் சகோதரனை சந்திக்க போகும்போது வாசிங்க 4ஆம் வசனம், சரி 3ஆம் வசனம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாக்கிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவராகிய ஏசாவினிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கும் எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்று. போதும் போதும் கவனிங்க. இப்போ கொஞ்சம் நம்ம யோசிப்போம். படகுல இருந்த இயேசுவை யார் அறியல? சீசர்கள் நம்பல. தேவ சேனையவே அவர் தரிசனமா காமிச்சு அந்த இடத்துக்கு மக்கனாயும் பேரு வச்ச பிறகும் யாக்கோபு என்ன செய்யல, இவர் என்ன செஞ்சிருக்கா, நேர போய் நின்னாலே ஏசாவு மடங்கி மண்டிட்டு யாக்கோபு வணங்கியிருப்பார். ஆனா இவர் என்ன செய்யல, எவ்வளவுதான் தரிசனம் வந்தாலும் நம்ம பலவீனமா இருக்கிறதுல நம்ம இன்னைக்கு பலவீனமா தான் இருக்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா. இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து இறங்கி நான் உன் கையை பிடிச்சிருக்கேன்னு சொன்னா கூட எவ்வளவு நேரம் என் கையை பிடிச்சிருப்பீங்க சொல்லுங்க? திரும்ப அவர்கிட்ட கேள்வி, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், ஆமா இப்படிதான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவரோட நம்ம என்ன செய்யறோம், வாக்குவாதம் பண்றோம். இன்றைக்கு யாக்கோபு இவ்வளவு பெரிய தரிசனத்தை பார்த்த பிறகும் அவர் ஏசா கிட்ட போய் என்ன சொல்றாரு, உம்முடைய கண்களை தயை கிடைக்கும். ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் எதிர்பார்த்தாரா? ஏசாவின் கண்களிலே யாக்கோபு தயை கிடைக்குன்னு ஆண்டவர் விரும்பினாரா? இல்லைங்க. இன்னைக்கு நாம அப்படித்தான் இருக்கிறோம். அப்படிதான் ஆண்டவர் அந்த படகுல இருந்து எழுந்த உடனே சீசர்கள் ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வச்சிருக்கிறாரு? அற்ப விசுவாசிகளே, இதுவரைக்கும் நீங்கள் விசுவாசியாமல் இருப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்மகிட்ட எப்படி கேட்பாரு, இதுவரைக்கும் உனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கேன், எவ்வளவு காரியங்களை உன் வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றிருக்கிறேன், இப்பயும் நீ என்ன ஆகிற, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும், என்ன செய்துதான் ஆண்டவர் தன்னை நிரூபிக்க போறாரு, நிரூபிச்சா நம்ம நம்பவும் தெரியல. எவ்வளவு அற்புதங்களால மீட்டெடுத்து இன்றைக்கு நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். ஆனால் அந்த ஏசா கிட்ட கண்களில் தயை கிடைக்கணும்னு யாக்கோபு என்ன செய்யறாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு. இன்னைக்கு நம்ம அப்படிதான் என்ன செய்யறோம், ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் உலகம். உலகத்திலையும் நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய முயற்சி செய்யறோம்.
ஆனா ஆண்டவர் அதையும் மன்னிச்சுக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு, அங்கீகரிச்சுக்கிறாரு. போ. திரும்பவும் யாக்கோபு ஆண்டவர் அதுக்கப்புறம் பேசல. என்ன செய்றாரு? சரி ஓ இஷ்டத்துக்கு செய். யாக்கோபு போறாரு. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய சேனைகள் தனக்கிட்ட இருக்க எல்லாவற்றையும் முதன்மையானதை எடுத்து ஏசாவுக்கு அனுப்புறாரு. எதுக்காக? ஏசா என்னை எப்படியாவது மன்னிச்சிடணும், என்னை கொன்றக்கூடாதுன்னு. ஏசா ஒன்று சொல்றாரு, ஏய் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நீ ஒன்றும் செய்வனா, நான் உன்னை கட்டி அணைக்க வந்திருக்கிறேன். நாம அப்படித்தான் நினைக்கிறோம். பிரச்சனையை பார்த்து பயந்து 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 என்ன செய்யறோம்? நம்ம கூட இருக்க தேவனுடைய சேனைகளை மறந்துடும், நம்ம கூட இருக்க இயேசு மறந்துடும். நீங்க ஒன்னும் பயந்து பின்னிட்டு போகாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருங்க. சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்துல நிச்சயமா இருப்பேன். என் மேன்மையை ஒருவனும் தடுக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு வாக்கு தந்தவர் உயிரோடு இருக்கிறார். நீ ஓடணும்னு உலகம் உனக்கு என்ன செய்யுது? பிரச்சனையை கொடுக்குது. நீ பின்னிட்டு போகணும்னு சொல்லி உன் சுய என்ன செய்யுது? சில காரியத்தை உனக்கு அனுமதிக்குது. இப்படி செஞ்சிட அப்படி நீ எதையும் செய்யாத, நீ சும்மா இரு. உன் கூட இருக்கிறவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த யாக்கோபுடைய தரிசனங்களை அவர் என்ன செய்யல, சில நேரங்கள்ல முழுசா நம்புறது இல்ல. அப்படியே பாருங்க, எடுத்துக்கொள்வோம். 16 வசனம். 16. வேலைக்கார கையில் ஒவ்வொரு மந்தையையும் தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்பாக ஓடிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியாராகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். அல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், உங்க பணம் எதுக்கு பயன்படுது தெரியுமா? உங்க தேவைக்கு பயன்படணும், இன்னொன்னு தேவனுக்கு பயன்படணும். இங்க கஷ்டப்பட்டு ஆண்டவர் பொழிய பண்ணி மகிமைப்படுத்தி எல்லாவற்றிலும் பெருக செய்தது தேவனு. இதை கொண்டு ஏசா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? நம்ம சில நேரங்கள்ல என்ன செய்யறோம்? சூழ்நிலையில பிரச்சனைகளை சுமூகம் முடிக்கின்றதுக்காக நம்ம முயற்சியில சில காரியத்தை செய்யறோம். எப்படியாவது சரி பண்ணிடலாம், எப்படியாவது இதை நம்ம தக்க வச்சிடலாம், எப்படியாவது சாத்தியமாக்கலாம் சொல்லி நம்ம முயற்சியில செய்யலாம். ஆண்டவர் அதுக்கு என்ன செய்யறாரு? அமைதியா தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம பலவீனம் உள்ளவர்கள் தான். வேதம் சொல்லுது, விசுவாசத்திலே நாம் பலவீனம் உள்ளவர்கள். ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆபிரகாம் சொன்ன போல 100 வயது சென்ற பின்பும் கற்பம் செத்தவனாக இருந்த போதும் அவன் பலவீனமா இருக்கவில்லை சொல்லாரு. ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம்? கேட்கிறோம், நம்மளால நம்ப முடியல. பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நமக்கு அப்படி இல்லை. இவர் என்ன செய்யறாரு? கொண்டு போய் அடியானைய என்னுடைய காணிக்கையை உம்மிடத்துல கொடுக்குறேன்னு ஏசாட சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் சில நேரங்கள்ல மனிதர்களுடைய தயவை அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுத்து நம்முடைய காரியத்தை நம்ம சாதிக்க முயற்சி பண்றோம். ஆனா ஆண்டவர் நமக்கு அதையெல்லாம் அனுமதிக்கல. நமக்கு ஆண்டவர் அனுமதிச்சு என்னது? வாசிங்க அடுத்து. 20 வசனம். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். என்ன சொல்றாரு அவரு? வெகுமதியை கொடுத்து அவரை சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம பிரச்சனை இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படிதான் நம்ம செய்யறோம். தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறதில்ல, மனுஷனை இப்படியா சாந்தப்படுத்துறதுக்கு நம்முடைய முயற்சியை நம்ம செய்யறத எப்பொழுது விடுறதே கிடையாது. சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறத கண்டும் நான் உணராம இருக்கிறேன்னா, தரிசனத்தை பார்த்த யாக்கோபு தேவனுடைய சேனை தான் கூட இருக்கிறது பார்த்து அதுக்கு ஒரு பேர் வச்ச பிறகும் அவர் உணராம இருக்கிறாரு. இன்னைக்கு நாமளும் என்ன செய்ய, பல நேரங்கள்ல இயேசு என் கூட இருக்கிறாரு, அற்புதம் செய்யறாரு, ஏன் மூலம் அநேகருக்கு அற்புதம் செய்யறாருன்னு எல்லாவற்றையும் நான் பார்த்த போதும் நான் என்ன செய்றேன்? உணராம தான் இருக்கிறேன். என் முயற்சியை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். என் முயற்சி நான் செய்யணும்னு தேவன் விரும்புறாரா? அதை ஆண்டவர் விரும்புறதே கிடையாது.
நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சித்தத்தை செய்யணும்னு தான் விரும்புறாரு. இங்க யாக்கோபு என்ன செய்றாரு? அவருடைய முயற்சியை செய்றாரு. அந்த முயற்சியால மனித தயவு எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் அதை விரும்பவே இல்ல. அதுக்கு அடுத்து நீங்க சம்பவத்தை போனீங்கன்னா, ஏசு என்ன செய்றாரு? இது எனக்கு என்னத்துக்கு? என்கிட்டயே இதை விட அதிகமா இருக்கு. ஆனாலும் யாக்கோபு விடாம தொடர்ந்து என்ன செய்றாரு? எனக்கு உமக்கு இனிமேல் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஆவது இருக்கட்டும், நீங்க வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இதைத்தான் நான் சொல்றேன், சுய தேற்றுதல், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளை நாம என்ன செய்யறோம்? ஆறுதல் படுத்திக்கிறோம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல இருக்கும்போது, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. உன்னுடைய எல்லா பிரச்சனையிலையும் அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. நீ நெருக்கப்படும் போது உன் கூட தான் இருக்கிறாரு. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை வெறுக்கும் போது அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. நீ குழியில போடப்பட்ட போது அவர் உன் கூட இருக்கிறாரு. நீ சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர் உன் கூட இருக்கிறாரு. காற்றும் கடலும் உன்னை மேற்கொள்ள நினைக்கும் போது அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. நீ மட்டும் தான் உணராம இருக்கிற. இதுக்கு ஆமீன் தான். நீ எப்பத்தான் உணர்வையோ, அவர் என்னை கொண்டு அற்புதம் செய்யறாரு, எனக்கு அற்புதம் செய்யறாரு, ஆனாலும் நான் அவரை உணராது இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் என்னை கொண்டு அற்புதம் செய்யறாரு, எனக்கு அற்புதம் செய்யறாரு. வாக்கு தத்தத்தை குறித்து நான் பலவீனமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ வாக்கு தத்தத்துல பலவீனமா இருக்காத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாத இருந்தும் நீ நம்பிக்கையோட விசுவாசி. ஏன்னா நீ ஆபிரகாமோட சந்ததி. தேவ தூதனை உன் கண்ணுல காமிச்சாரா? தேவ தூத சேனையை உன் கண்ணுல காமிச்சாரா? அப்படி வாக்கு தத்தத்தை உனக்கு இன்னைக்கு நிரூபிச்சு காமிச்சாரா? இன்னுமா நீ நம்பல? இன்னுமா ஏசாவோட தயவு உனக்கு தேவை? இன்னுமா மனுஷனுடைய தயவு உனக்கு தேவை? தேவ கிருபை உன் கூட இருந்தா மனித தயவு உனக்கு கூட வரும். இன்றைக்கு நீ பிழைத்திருப்பது உன் சுய முயற்சியில் அல்ல, தேவ கிருபையில. ஹல்லேலூயா. யாரா நம்புறீங்க? இன்னைக்கு நீங்கள் நான் உயிரோடு இருக்குது உங்க முயற்சியிலையா, தேவ கிருபையிலையா? இன்னைக்கு நான் திறமையா பேசிட்டேங்க, பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்கள் நான் முட்டாளுங்க. நீங்க திறமையா பேசல, நீங்க மீட்கப்படணும்னு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தனால மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்கள் திறமைகளும் என் திறமையும் குப்பை என்று எண்ணப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாருக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார் முழு நிச்சயம் இருக்கு. இதுவரைக்கும் இயேசு உங்க கூட வந்து நீங்க உணராம இருந்தீங்கன்னு ஆண்டு சொல்றாரு, உணர்வு அடைகிற இருதயத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. ஆண்டவர் நம்ம உலகத்துல சொல்றாரு, வானத்திலிருந்து கர்த்தர் மனுபூதனை கண்ணோக்கினார், கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உள்ளவன் உண்டோ என்று யாக்கோபுல இருந்து தேடி பார்க்கிறார். இல்ல, யாக்கோபுகளே இல்ல, நீங்களானா இல்ல. ஆனாலும் ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை அந்த தேடுதல் அவருக்கு நிறைவேறணுமா வேணாமா? இன்றைக்கு நாம் அந்த தேடுதலுக்கு ஒரு நல்ல பதிலை தருவோம். நாங்க விசுவாசத்தோட இருக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம், முடிய மகிமையை காண்போம். எங்கள் சூழ்நிலைகள் செத்து போனது, எங்கள் காரியங்கள் உயிரற்று போனது, எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போனது, ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசுவின் மகிமையை காண்போம். சொல்லுங்க, ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், இயேசுவின் மகிமையை காண்போம். எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாருக்கெல்லாம்